அனைவருக்கும் வணக்கம். இன்று நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினுடைய மேக்ஸ் ஆன்சர் கீ ஃபஸ்ட்டு ஒரு 12 கொஷின்ஸு பார்க்கலாம். ஓகேங்களா? எப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். கொஷின்ஸ் கொஞ்சம் பயங்கர ஸ்டாண்டர்டாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்களா ஒரு 120 பேஜஸ் அப்படி தான் வரும். இந்த முறை பார்த்திங்களா 150 பேஜஸ் எபோவ் வந்திருக்கு. ஃபுல் கொஷின்ஸும் பயங்கர ஸ்டாண்டர்டாக இருக்குது. பட் இந்த கொஷினை வச்சு நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்களா எந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு இது. ஸோ ஸ்கூல் புக்கு மட்டும் அல்லாது சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு லைனும் நம்ம எந்த அளவுக்கு டெப்த்தாக அனலைஸ் பண்ணி டீப்பாக படிச்சிருக்கோங்க அப்படின்றது இந்த கொஷின் வந்து வெளிப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மேக்ஸ் பார்க்கலாம். இதில் இருக்கிற எல்லா கொஷினுமே உங்களுக்கு டாபிக் வைஸ் தனியாக ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் போடுறோம், பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின்ஸு, இது விச் ஒன் ஆஃப் த ஆப்போசிட் நம்பர் என்ன அப்படின்றது இது கொஷின்ஸு. மோஸ்ட்லி இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் இது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு 4 பிக்சர் அந்தளவுக்கு தேவைப்படாது, 2 பிக்சர் இருந்தாவே போதும். பாருங்கள், 3 என்ற நம்பருக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு 2 பிக்சர்லையுமே பாருங்கள் 5, 6 இருக்குது, 5, 6 இருக்குது. இது எல்லாமே அட்ஜசண்ட்டாக இருக்கிறப்ப அப்போ கம்பல்சரி மீதி 3 தான் 4க்கு ஆப்போசிட்டாக இருக்கும், 4 தான் 3க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்களா சி ஆப்ஷன். ஓகே, அடுத்த கொஷின்ஸு. இந்த கொஷின்ஸ் என்ன லாஜிக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்களா கொடுத்துருக்கிற கொஷின் வந்து பார்த்திங்களா ஏ, பி, சி எக்ஸெட்ரா P, Q, R, etc. Z வரைக்கும்னு வச்சுக்கோங்க. 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 அப்படின்னு போய்ட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்படின்றப்ப ஓக்கு நேராக என்ன இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்களா 15 ஸ்கொயர் 225, அதுக்கு நேரன்றதை விட அதுக்கு நெக்ஸ்ட் லெட்ரு நெக்ஸ்ட்டு நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 256, 70, 289. ஸோ இந்த மாதிரி போய்ட்டு இருக்குது 26 ஸ்கொயர் அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா ஜென்ரலாக நமக்கு இங்கிலீஷ்லேயும் தமிழில் பார்த்தா வாட் இஸ் த டோட்டல் வேல்யூ. ஸோ டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. த நம்பர்ஸினுடைய டோட்டல் ஃபாலோடு பை பி அண்டு கியூ அப்படின்னா பிக்கு அடுத்து வர்றது 16, கியூக்கு அடுத்து வர்றது 17. அப்போ 16 ஸ்கொயர் பார்த்திங்களா 256, 17 ஸ்கொயர் பார்த்திங்களா 289, ஆட் பண்ணுங்களா 545 வருது. ஓகேங்களா? பட் அதுக்கான ஆப்ஷனே கிடையாது. ஃபாலோடு அப்படின்னாவே தான் வரும், ஃபாலோட் பைனாவே இதுக்கான மீனிங். அதே போல் தமிழ்லையும் பாருங்கள் பி மற்றும் கியூஆல் தொடரப்படும் அப்படின்னா கண்டினியூவேஷன், தொடரப்படும் எண்களின் மொத்த மதிப்பு. பிக்கு தொடர்றது வந்து 16 ஸ்கொயரு, கியூக்கு வந்து 17 ஸ்கொயர்ஸ், இப்படி தான் வரணும். பட்டு இங்கே இருக்கிற ஆப்ஷனில் வேறு என்னெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்களா பிக்கு முன்னாடிக்கிற நம்பர் 225, 256, 289, இது 3 தான் ஆட் பண்ணுங்களா 770 வருது. ஓகேங்களா? பட் அவங்க அதை மீன் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களா என்னவோ தெரில. ஸோ பிக்கு முன்னாடி நம்பரும் பிக்கு அடுத்து வர நம்பரும் கியூக்கு அடுத்து வர நம்பரும் இப்படி, இது ஒரு பாசிபிலிட்டிஸ் இல்லையா. ப்ரிசீடட் பை அப்படின்னா என்னென்னா பிக்கும் கியூக்கும் முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் ரெண்டும் ஆட் பண்ணுங்களா 225ம் 256 ஆட் பண்ணுங்களா 481 வருது. ஓகே, இப்போ இதுவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்க எதை மீன் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. பட் இது கொஷின்ஸ் ஃபாலோட் பைனா நெக்ஸ்ட் 2 நம்பர்ஸ் 545. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் நார்மலாக ப்ரிப்பரேஷன் பண்ணவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். 5 எந்திரங்கள் 5 பாகங்களை 5 நிமிடங்களில். ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ஸ் அப்படின்னா 100 எந்திரங்கள் 100 பாகங்களுக்கு அதே 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதுக்கான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின்ஸு கொடுத்துருக்கிறதுல எது நாட் ரிலேட்டட் அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்பவுமே ரீசனிங்கில்
இது இது ஒரு ஆர்டரில் இருக்குது, இது ஒரு ஆர்டரில் இருக்குது, இது ஒரு ஆர்டரில், இது ஒரு ஆர்டர். பட் மூணும் சேமாக இருக்கும், ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது. ஓகேங்களா? கொடுத்துருக்கிறது பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். சிஜிகேஓ, சியினுடைய ஜி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட், நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து லெட்ரு, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து லெட்ரு கே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து லெட்ரு ஓ. ஸோ இது எல்லாமே +4 லெட்ரு, ஃபோர்த்து லெட்டரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஷின்ஸு பிஎஃப்ஜேஎன், பிக்கு அடுத்து எஃப், ஸோ இதுவுமே ஃபோர்த்து, எஃப்க்கு அடுத்து ஜே ஃபோர்த்து, என்னு, ஸோ இதுவுமே நெக்ஸ்ட்டு 4 லெட்ரு. ஸோ இதுவுமே ஆர்டராக தான் போய்ட்டு கிட்டத்தட்ட இதுவும் சேம் தான், ஒரே சீக்வன்ஸாக போகுது. ஓகேங்களா? அப்போ ஏஇஐஎம், ஏஇஐ, ஸோ இதுவுமே சேம் 4 லெட்ரு, அதே சீக்வன்ஸில் போகுது. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றுமே அதுக்கு பிஃபோர் லெட்டரில் முடியுது. நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். எஃப்டி ரிவர்ஸில் வருது. அப்போ ரிவர்ஸில் வருதுன்னா அப்போ இதுதான் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ மீதி மூணுமே ரைட் சைடில் போகுது, இது லெஃப்ட் சைடில் வருது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். மேரி என்பவரின் தற்போதைய வயது 16. ஸோ அதே நான் உங்களுக்கு இப்படி போட்டோம். மேரி, அவளுடைய தம்பி, மேரி அவளுடைய தம்பி, அந்த இதை போட்டோம் 16ன்ட்டு. இப்போ இந்த இயர் கூட வச்சுக்கோங்க. தன தம்பியின் வயதை விட 4 மடங்கு பெரியவள் அப்படின்றதுனால தான் இங்கே மேரி வயது 16னா 4 மடங்குன்னா 4ஆக இருக்கும் இல்லைங்களா? அப்போ 4 × 4 60. தன தம்பியின் வயதை விட 2 மடங்கு இருக்கிறப்ப மேரிக்கு என்ன வயசு அப்படின்றாங்க. இதுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமாக ஆட் பண்ணி பார்த்துங்களாலே நமக்கு வந்துடும். இதெல்லாம் கொடுத்துருக்குற ஆப்ஷனே நம்ம பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 20ன்னு போட்டேன். இப்போ மேரி 16லேருந்து 20 வரத்துக்கு எத்தனை வருஷம்? +4 இயர்ஸ். அப்போ தம்பிக்கு அதே +4 இயர்ஸ் போட்டுங்களா 8 வரும். இப்போ 8 × 2 வந்து என்னதுங்க? 16 தான். அப்போ இந்த ஆப்ஷன் ராங்கு, ஏன்னா 2 மடங்கு வரணுன்ட்டு. நெக்ஸ்ட்டு 24 ஏஜை நம்ம பார்க்கலாம். 24னா மேரிக்கு 16லேருந்து 24 வரணும்னா என்னங்க? அப்போ எவ்வளோ கூடுதலாக சேருதுங்க? +8 வருஷம் சேருது. அப்போ தம்பிக்கு அதே 8 வருஷம், 4லேருந்து 8 ஆட் பண்ணுங்களா 12 வருது. இப்போ தம்பி 12னா மேரிக்கு அக்காளுக்கு 24. அப்போ 2 மடங்களா 2 டைம்ஸ் வருதுங்களா? அப்போ ஆன்சர் வந்து மேரிக்கு அப்போ இது 24. இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்னு. இந்த கொஷின்ஸ் வந்து ஒரு பிக் கொஷின்ஸ். ஓகேங்களா? லாஸ்ட் குரூப் 1லையுமே இந்த மெத்தடில் கேட்டாங்க. இது ஒரு பயங்கர ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ். ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு லென்த்தி ப்ராசஸ், நீங்கள் சாதாரணமாக போட்டுற முடியாது. இருந்தாலும் உங்களை ஆன்சர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாகவும் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஷின் ஏபின்னு கேட்டவுடனே ஜென்ரல் டேர்ம்னு ஒன்று இருக்குது, அது போட்டுக்கோங்க. A-2D, A-D, A + D. கொஞ்சம் கடினமாக இருந்தால் கடைசி வரலையும் பாருங்கள், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். இது இந்த ஆர்டரில் தான் போகும். எப்பவுமே அது சிம்பிளாக இருக்கிறப்ப ஏதாவது இந்த 3 டைம் எடுத்துக்குவாங்க, அல்லது இந்த 5 டைம் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி நாம் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த சம்ஸை பொறுத்த வரைக்கும். இது பியூர் மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் இது இந்த கொடுத்துருக்கிற அந்த ஆப்ஷனை ஃபாலோ பண்ணுறப்ப கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை நான் எப்படி எடுத்துருக்கேன்னா, இது 3rd டேர்மு, 4th டேர்மு, இது 5th டேர்மு, இது 6th டேர்மு, இது 7th டேர்மாக எடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்படின்றப்ப இந்த 7th டேர்முலேருந்து 4th டேர்மை மைனஸ் பண்ணுறேங்க. அப்படி மைனஸ் பண்ணுறப்ப இந்த ஏவும் கேன்சல் ஆகிடுது. ஓகேங்களா? இந்த மாதிரி அஸ்யூம் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த மேலே இருக்கிற மாதிரி அது ஒரு மெத்தட் சொல்கிறேன், இன்னொரு மெத்தட் உங்களுக்கு சொல்லிடுறேன். அஸ்யூம் பண்ணி எடுத்துக்கினா என்ன வருதுன்னா, இது ரெண்டுத்துக்கு மைனஸ் பண்ணுறேங்க. ஏன்னா T7 - T4 இல்லைங்களா? T7 - T4னா இங்கே என்ன வருதுங்க? A - 2D, இங்கே
மைனஸ் டி. அப்போ இதுக்கு மைனஸ் வந்துடும். ஏ ப்ளஸ் 2d மைனஸ் ஏ மைனஸ் டி. அப்போ இந்த மைனஸ் ஏ இது கேன்சல் ஆகிடும். 2d ப்ளஸ் 3d 3d ஈக்குவல் டு என்ன வருதுங்கன்னா இந்த 20யை போட்டுக்கிறேங்க 20. ஸோ டி வேல்யூ ஈக்குவல் டு 20/3 அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த இது ஒரு சம் மட்டும் உங்களுக்கு தனியாக போடுறேன். இப்போதைக்கு ஒரு ஷார்ட்டாக போடுறோம். ஓகேங்களா? என்ன ஆன்சருன்றது அப்படியே சொல்லிடுறேன். ஃபர்தராக அதே ஃபாலோ பண்ணால் ஏ உன்னுடைய வேல்யூ இது வந்து டிஃப்ரென்ஸு. ஏனுடைய வேல்யூ அதே 20/3 அப்படின்னு வரும். ஓகேங்களா? வரும். அதுக்கு அடுத்து தான் ஒவ்வொரு டேர்மும் பார்த்திங்களா, இங்கே பாருங்கள், இது மட்டும் கலர் மாற்றிக்கிறோம். 20/3 ஏவுக்கு ப்ளஸ் டி அப்படின்னா இது 40/3 அப்படியே கூட்டிகிட்டே போகிறோம். சரிங்களா? 60/3 அப்படி போயிட்டார். ஃபோர்த் டேர்ம் என்ன வரும்னா 20/3/20 ஜீரோன்னு வரும். இந்த டேர்ம் நான் அசியூம் பண்ணது. இது மைனஸ் 20/3 இப்படி போயிட்டே வரும். அதுக்கடுத்து செகண்ட் டேர்ம் என்ன வரும்னா மைனஸ் 40/3. ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் 60/3. இது நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்ததை வச்சு சொல்கிறேன். இது ஃபஸ்ட் டேர்ம். இப்போ முதல் உறுப்பை தீர்மானிக்க இயலாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட் டேர்ம் கிடைக்கிது. ஆக்சுவலாக இதுவுமே ஆப்ஷன் தான். ஓகேங்களா? தீர்மானிக்கலாம். ஆன்சர் இது அப்படின்றது இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? 60/3. ஆக்சுவலாக இந்த கொஷினுக்கான ஆன்சர் இதுதான். இந்த கொஷினுக்கு இது தான் வேல்யூன்ட்டு. இது அப்படியே ஃபர்தராக பார்க்குறப்ப ஃபஸ்ட் டேர்முக்கும் 10வது உறுப்புக்கும் வித்தியாசம் 60 வருது. கரெக்டாக வருது. அதே கூட உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 4க்கு 20க்கு டிஃப்ரென்ஸு 20 அவங்க தான் கொடுத்துட்டாங்க. அதே சேம் தான் கூட்டுத்தொடரை பொறுத்தவரைக்கும் 1 to 4க்கு 20 வரும். 7 to 10க்கு அதே 20 தான் வரும். ஸோ டோட்டலாக டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்க? 60. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டாக தான். சி ஆப்ஷனும் எப்போயுமே 12th டேர்மு 20th டேர்மு 16 அப்படின்றாங்க. இது ரெண்டுத்துக்கும் கூட்டி 2ஆல் வகுத்துங்களா நமக்கு 16 வருது. ஸோ இதுவுமே கரெக்டாக தான். டி ஆப்ஷன் கரெக்ட் இல்லை. ஏன்னா 5th 30 கூட்டினங்களா 35 17.5 வருது. ஓகேங்களா? அப்போ இது ராங்கு. நம்ம இந்த சம் போட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப லென்த்தி சம்மாக இருக்குது. ஓகேங்களா? சரி, இதுதான் இதுக்கான இந்த ப்ரொசீஜர். ஆக்சுவலாக ஏவும் ஆப்ஷன் வருது, டியும் வருது. மோர் பாசிபிலிட்டிஸ்னால் டி வருது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஏவுமே தான் தீர்மானிக்க இயலுமோ அப்படின்றப்ப இது இயலும், இங்கே இயலாதுன்னு இருக்குது. ஸோ என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு ஆன்சருக்கு நம்ம பார்க்கலாம் ஃபர்தராக. அதுக்கு அடுத்தது இது பண்ணலாம். இந்த கொஷினுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாம் ஆஸ்பெக்டில் ஷார்ட் பீரியடில் இது பண்ணால் இது லாஸ்ட்டாக தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அப்படி சூஸ் பண்ணுறப்ப கூட்டுத்தொடர்னாவே முதல் உறுப்பை தீர்மானிக்கலாம். ஃபஸ்ட்டு உறுப்பு 10th உறுப்பு அப்படின்றப்ப வித்தியாசம் இது கொஷின்லேருந்து நீங்கள் பார்க்கணும். டிஃப்ரென்ஸு இதை 4 டேர்ம் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்துக்கு நீங்கள் கம்பேரிஷன் பண்ணி பார்க்கணும். கூட்டு சராசரின்றப்ப இது 2 டேர்மும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணிங்களா, அப்போ சென்டர் நம்பர் வந்தால் ஓகே. இது 2 கூட்டி சென்டர் நம்பர் வந்துச்சுன்னா அது ஓகே, பட் வரல, இது ராங்க அப்படின்றது. ஸோ இந்த இது வந்து நீங்கள் ஃபர்தராக திரும்ப இந்த ஏபிஜிபி இது ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஷின்னு, 2 எண்களின் HCF 15ன்றாங்க. HCF 15னாவே கண்டிப்பாக 2 நம்பருக்குமே 15னுடைய மடங்களாக இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்றப்ப அது இல்லாமல் இது வந்து என்னதுங்க 2 டிஜிட் நம்பராக இருக்கணுன்றாங்க. அப்போ 15 மடங்குன்றப்ப 15 30 45 60 75 90 இதுதான் பாசிபிலிட்டிஸ். எத்தனை இணை எண்கள் வரலாம் அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஒரு நம்பர் 15 எடுத்துட்டுங்களா, மீதி எத்தனை நம்பருங்க 5 நம்பர்ஸு நம்ம பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை போட்டுக்கணும்.
ரெண்டாவது நம்பரை நான் எடுத்துக்கிறேன் 13 எடுக்கிறப்ப அப்போ மீதி 4 நம்பர்ஸ் பாசிபிலிட்டிஸ். இப்போ மூணாவது நம்பர் எடுத்துங்களா மீதி 3 நம்பர்ஸு, நம்பர் எடுத்துங்களா அடுத்த 2 நம்பர்ஸ், அடுத்த நம்பர் எடுத்துங்களா இது. ஸோ எல்லாத்தையும் கூட்டினுங்களா 14 வருது. ஓகேங்களா. ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுங்களா. இப்போ 15, 30, 30 அப்படின்றப்ப இன்னுமே கூடுதலாக அது ஒரு 6 கூடுதல் வரும். அப்போ ஆன்சர் வந்து 20 வந்துடும். அப்போ அது இங்கே ஆப்ஷன்லேயே இல்லை. அப்போ ரிப்பீட்டடாக அவன் சொல்லவே இல்லை. ஏதாவது ஒரு டைம் தான் ஒரு நம்பரை நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ 14. நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள். இது வந்து HCF என்ன அப்படின்றதே கேட்குறாங்க. இந்த கொஷின்ஸு 3:4:5ன்னா 3 நம்பர் 2400ன்னா அது 2400 போட்டு இந்த ரேஷியோவில் இருக்கிற இந்த நம்பர்ஸ் டிவைட் பண்ணிங்களா கண்டிப்பாக HCF கிடச்சிடும். ஏன்னா HCFன்றது இந்த காமன் ரேஷியோ. இப்போ 3, 4, 5 இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்களா 8 டைம்ஸ், 4ஆல் கேன்சல் பண்ணுங்களா 200/5 இருக்குது. ஸோ ஆன்சர் 40. இதுதான் ஆப்ஷன். நெக்ஸ்ட், ரமேஷ் என்பவர் 15,600 வந்து முதலீடு செய்கிறாரு. 10% தனி வட்டி விகிதத்தில். ஓகே, தனி வட்டியில். ஆனால் 2 வருஷம் கழித்து வட்டி தொகையை அசலோடு சேர்த்துக்கிறாங்க. 10%னால் எவ்வளோங்க? அப்படியே டைரெக்டாக நம்ம பார்க்கலாம். 15,600ல் 10% 1,500, ஒரு வருஷத்துக்கு. 2 வருஷத்துக்குன்னா நமக்கு 3,120 இல்லைங்களா. இது 2ஆல் பிரிக்கிறது. இதை அசலோடு கூட்டிக்கிறங்க. கூட்டினுங்களா எவ்வளோங்க? 18,720. இப்போ வந்து 10% பார்க்குறேங்க. அப்போ 1,872, 1,872 2 வருஷத்துக்கு. அப்போ பார்க்குறப்ப என்ன வருது? 3,744 இருக்கும். 4ஆவது வருஷம் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை எவ்வளோன்னா 3,744 ரூபாய். ஓகேங்களா. இதுதான் ஆப்ஷன். 3 இயர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸு அப்படியே டைரக்ட் ஃபார்முலா D = P × R/100 ஹோல் ஸ்கொயர். 3 + R/100 ஆர் 300 + R/100 அப்படின்ற அது கொடுத்துருக்கிறது போடுறோங்க. டிஃப்ரென்ஸ் 183, 5%க்கு 5, 300 + 5/100, ஸோ 305/100ன்னு போட்டோம். ஓகேங்களா. இப்போ R/100 ஹோல் ஸ்கொயர் 5ஆல் கேன்சல் பண்ணுங்களா 20 ஸ்கொயர். 20 ஸ்கொயர் அதை 400. இந்த P அப்படியே போட்டுக்கணும். ஓகேங்களா. P/400 61/20 வருது. ஓகேங்களா. இந்த 61 கேன்சல் பண்ண ஒரு டைமு, இந்த 183ன்னு 3 டைம். இப்போ 3, இந்த 400, இந்த ஒரு 20. அப்போ எவ்வளோங்க? 24,000 வருது. ஆப்ஷன் வந்து C தான் இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். 8 நபர்கள் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் 20 days. 8, 9, 20. இங்கே 12 நபர்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம். ஸோ 12, 10x. ஓகேங்களா. அப்படின்றப்ப இதை கேன்சல் பண்ணுங்களா நமக்கு அப்படியே டைரக்ட் 12 daysன்னு வரும். ஓகேங்களா. அப்படியே ஆன்சர் போட்டிருக்கு. ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டமானது. ஓகேங்களா. இந்த இது அதன் குறுகிய பக்கத்தின் 3 மடங்காக உள்ளது. இப்போ நம்ம குறுகிய பக்கம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோங்கன்னா நீளமாக இருக்கலாம், அகலமாக இருக்கலாம். பட் அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் பாருங்கள் 3:1, √2:1, √3:1, 2√2:1. அப்போ இது 1, மற்றதெல்லாம் 1 பெருசாக இருக்குது. இப்போ √2க்கு வந்து 1.414, √3க்கு 1.732. அப்போ எல்லாம் அப்போ நீளம் வந்து அதிகமாக தான் இருக்குது, அகலம் தான் கம்மி. இப்போ அகலம்ன்றது என்னது? பி அளவுக்கு இது 3 மடங்கு இருக்குன்றாங்க இது. ஓகேங்களா. இது 3Bன்றாங்க. அப்போ இந்த மூலை விட்டம் அப்படின்றது என்னென்னா டைகோனல்ன்றது √L² + B² தான். அது என்னன்னு சொல்கிறாங்க? 3B அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ இதுலேருந்தே பாருங்கள் Lக்கும் Bக்கும் ரேஷியோ கண்டு 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோங்க. L² + B² = 9B². இது அந்த பக்கம் போச்சுன்னா 8B² ஆயிரும்.
இப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8b ஸ்கொயர் அப்படின்ட்டு. இப்போ எல் ஈக்குவல் டு என்னதுங்க 2√2b அப்படின்றது நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? எல்னுடைய அளவு என்னதுங்க 2√2b. அப்போ 2√2b இன்ட்டு b, எல்எஸ்டு பி, நீளம் இன்ட்டு அகலம். ஓகேங்களா? இது நீளம், இது அகலம். அப்போ பியும் கேன்சல். இப்போ 2√2:1. இதுதான் நமக்கு டி ஆப்ஷன் தான் இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த கொஷின் பாருங்கள். x:7/8:y 7:17.5 x:y என்னன்னு கேட்கு. இப்போ நமக்கு இதில் எக்ஸு தனியாக ஒய் தனியாக கொடுத்துருக்கிறத அப்படியே நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இந்த டேர்மும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கேன். x/7.5 7/17.5. இப்போ இது எல்லாமே இதனோட மல்டிப்ளை பண்ணி இதை கேல்குலேட் பண்ணி 3 கிடைக்குது. இப்போ x = 3ன்னு கிடைக்குது. அதுக்கு அடுத்தது 8/yயும் 7/17.5 எடுத்துக்கணுங்களா. நமக்கு ஒய்க்கு வேல்யூ வந்து 20 கிடைக்குது. இப்போ x:y என்னது 3:20. எக்ஸ் வேல்யூ 3, ஒய் வேல்யூ 20ன்றப்ப 3:20. அப்போ ஆப்ஷன் வந்து சி தான் இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள். ரூபாய் 1600 பி மற்றும் கியூ 2 நபர்களுக்கு அப்படின்றப்ப 1600 5:3ன்னா 8, கியூனுடையதுன்னா 3 தான், அது இன்ட்டு 3 அப்படின்னு போடுறோம். 2 டைம்ஸ் 200, 3 × 200 600. இப்போ ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்டு. இதில் நம்ம தப்புன்றதுக்கு என்னென்னா வேகமாக போடுறப்ப அந்த 5ஆல் பெருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாமல் நாம் போகணும். அதான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அகிலா தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது 576 எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை 576/80 × 100 போட்டோங்களா நமக்கு 720 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? 80% எவ்வளோனா இன்னும் கூடுதலாக 20%. அப்போ இது வரும். ஆப்ஷன் வந்து ஏ. ஓகே, இதுக்கான 0.5 0.6க்கு டிஃப்ரென்ஸ் 0.1. அதுக்கு அடுத்து இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்களா 0.9. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸு 2.5. 4 8.9க்கான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்களா 4.9. இது என்ன லாஜிக்கல் போகுதுன்னா 1 ஸ்கொயர் 3 1 3 5 7 9 தான் இருக்கணும். அப்போ 9 ஸ்கொயர்னால் 8.1 81. அது அவங்க ஒரு பாயிண்ட் தள்ளி போடுறாங்க. இப்போ 8.1. அப்போ 8.9 8.1 அதுதான் ஆன்சராக இருக்கும். 9 + 1 0 1. ஸோ 17. ஆப்ஷன் வந்து டி தான். ஓகேங்களா? ஸ்கொயர் நம்பர்னுடைய ஒரு ஸ்தானம் தள்ளி அதுக்கான இதை ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்போ இதுதான் ஆப்ஷன். ஸோ இது வரைக்கும் பார்த்துங்க. அடுத்த வீடியோவில் மீதி ரிமைனிங் சம்ஸ் உங்களுக்கு போடுறோம். இது மட்டும் இல்லாது இந்த குரூப் 1ல் கேட்டிருக்கிற சப்ஜெக்ட் வைஸ் அந்த 5 சப்ஜெக்ட்ஸுக்கான கொஷின்ஸும் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, ஜியோகிரஃபி, பாலிட்டி, ஸோ அந்த டாபிக் வைஸ் உங்களுக்கு சயின்ஸு, அப்புறம் தமிழ்நாடு கல்ச்சர் உங்களுக்கு டாபிக் வைஸு கொஷின் ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுறோம். பாருங்கள். தேங்க்யூ.